திரைத்துறையில இருக்கக்கூடிய 9 பிரபலங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல யார் யார் வெற்றி பெற்றாங்க, தோல்வி பெற்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். சோ இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு மக்கள் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது அண்ட் நிறைய நல்லது செஞ்சு மக்களுடைய அன்பு பெற்று எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாரு. இவரை பார்த்து சிவாஜி கணேசனும் அவரும் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா அவரால் சரியா வழிநடத்த முடியல. அது பாதியிலேயே ஃபிளாப் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்ததா பாக்கியராஜ். பாக்கியராஜ் நல்ல படங்கள் கொடுக்கிறவர் மட்டும் இல்ல, எம்ஜிஆரோட தீவிர பக்தன். சோ எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. ஆனா அது பாதியிலேயே ஃபிளாப் ஆயிருச்சு. இதுக்கு அடுத்ததா டி ராஜேந்தர். இவருமே ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. ஆனா கட்சியை வழிநடத்த முடியல, செலவுக்கு எல்லாம் பத்தல. சோ அதனால அவர் அப்படி அதையும் ஸ்டாப் பண்ணிட்டார். அண்ட் அதுக்கு அடுத்ததா கருணாஸ். கருணாஸ் வந்துட்டு ஜாதி ரீதியான ஒரு கட்சியை தான் ஆரம்பிச்சாரு. அதிமுக கூட்டணியில நின்னாரு. ஆனா அவருடைய கட்சி என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாமலேயே போயிடுச்சு. இதுக்கு அடுத்தது விஜயகாந்த். இவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்போசிஷன் லீடர் வரைக்கும் ஆனாரு. அதுக்கப்புறம் உடல் நல குறைவு ஏற்பட்டு இவராலையும் கட்சியை வழிநடத்த முடியாம போச்சு. இதுக்கு அடுத்தது சரத்குமார். சரத்குமாரும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப ரீசெண்டா போய் பிஜேபியில ஜாயின் பண்ணிட்டாரு. அடுத்தது கமலஹாசன். இவருமே வந்துட்டு மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் தேர்தலையே டெபாசிட் வாங்கிட்டாரு. ரெண்டாவது தேர்தலில் திமுக கூட கூட்டணி வச்சாரு. ஆனாலுமே வெற்றி பெறல. அண்ட் ஃபைனலா இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கொடி எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ விஜய் தீவிரமா அரசியல்ல இறங்குறதுனால மக்களுடைய வரவேற்பு இப்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஒரு தேர்தலை சந்திச்சாதான் உண்மையிலே மக்கள் வரவேற்பு கொடுக்கறாங்களா நமக்கு தெரியும்.